குழந்தைகளுக்கு இந்த டெக்னிக் எப்படிங்க சொல்லிக் கொடுக்கிறது? குழந்தைகள் வளர்க்கறது அம்மா தான். அம்மாவுக்கு புரிஞ்சா போதும், குழந்தைகள் புரிய வேண்டாம். கொசுவத்தி பயன்படுத்துறது நீங்க தானே, அது நீங்க நிறுத்தணும். குழந்தைக்கு சாப்பிட கொடுக்கறது நீங்க தானே, எப்படி கொடுக்கணும்? குழந்தை பசி எடுத்தா மட்டும் தான் கொடுக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொரு அம்மாவும் குழந்தைய வாட்ச் பண்ணணும். ஒவ்வொரு குழந்தையும் பசி எடுத்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்குங்க. அது கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒரு குழந்தை அழுதா அது பசி கழுகுது, பொண்ணுக்கு போயிருக்கும் அப்படி சொல்றீங்களா இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? உங்க குழந்தைய நீங்க வாட்ச் பண்ணி பசி வந்தா இந்த குழந்தை எப்படி பிஹேவ் பண்ணணும் முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்ப மட்டும் தான் கொடுக்கணும். இது என்ன பண்றாங்க இந்த குழந்தைய வளர்த்துற அம்மாக்கள், இவங்க 8 மணிக்கு தூங்கணுங்கிறதுக்காக 8 மணிக்கு குழந்தைய பிடிச்சிட்டு வந்து நிறைய பால் கொடுத்து தூங்கு தூங்கு அட்டி உதவி தூங்க வச்சுருவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. குழந்தைக்கு எப்ப தூக்கம் வருதோ அப்பதான் தூங்கும், அப்பதான் இந்த இருக்குது விளையாடும். நாம என்ன பண்றோம்? நம்ம தூங்கணுங்கிறக்காக குழந்தைய தூங்க வைக்கிறோம். நம்ம திரும்ப சில குழந்தை தூங்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுவாங்க? அடிச்சு எழுப்பாங்க, எந்திரி ரொம்ப நேரம் தூங்கிட்டு ஆகுது, ஏமா விட வேண்டியதானே, பகல் தூங்க நைட்டு முடிச்சிருப்பான், நான் தான் டிஸ்டர்பன்ஸ் இருப்பேன். குழந்தைய தூக்கத்தை கெடுக்குறீங்க. குழந்தை பெற்றுக்கிறதா இருந்தா தயவுசெய்து சொல்றாங்க, வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. அந்த குழந்தைக்காக வாழணுங்க. அவ்வளவு அந்த குழந்தைக்காக முழு நேரம் நீங்க இருக்கணும். அது தூங்க நீங்க தூங்கிடணும், எந்திரிச்சு நீங்க எந்திரிக்கணும். பச்சை சாப்பிட இப்படிதான் பசி எடுத்தா சாப்பிட கொடுக்கணும். தாகம் இப்படி இந்த டெக்னிக் எல்லாம் புரிஞ்சுட்டீங்களா? புரிஞ்சுட்டு அம்மா அப்ளை பண்ணா போதுங்க, குழந்தை சூப்பரா இருக்கும். உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? குழந்தை விளையாண்டு இருக்கும், கூப்பிடுவீங்க, வா வா வான்னு கூப்பிட்டு அது வேண்டாம் அப்படிங்கும். வேண்டாம் விட்டுட்டு போங்க. இல்லைங்க அது சாப்பிடவே மாட்டேங்குது, யாரு சொன்னா சாப்பிட மாட்டேங்குதுன்னு விட்டுருங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம் எப்ப ஒரு குழந்தைக்கு பசிக்குதோ விளையாடாதுங்க, வந்து காலை சுத்தி ஒரு அழுதுட்டு இருக்கோம். புரிஞ்சுக்குங்க, நாம தாய் பாசம் அக்கறையோட என்ன பண்றோம்? 2 மணி நேரம் ஆச்சு நாம தான் பயப்பட்டு சாப்பிட தரோம். எந்த குழந்தைக்கும் பசி எடுத்தா சொல்லுங்க, அழுகும், ஏதாவது பண்ணும், அது சாதாரணமா இருக்காது. அப்படி விளையாடுதா அது மனசுக்கு பிடிச்ச விளையாண்டு இருக்கு, பசி எடுக்காது. நீங்க கூட பாத்துருக்கீங்களா? உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வேலை செஞ்சு பாருங்க, பசி எடுக்காதுங்க. சொல்றோம் இல்லையா? காலையில சாப்பிடவே இல்லை, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கோம். ஏன் பசிக்கல? சந்தோஷமா இருந்தா பசிக்காது. நாம ஒண்ணு கணக்கு போட்டு வச்சிருக்கோம், குழந்தை 2 மணிக்கு பால் குடிச்சது, இப்ப 4 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, நாம கணக்கு போட்டுருக்கோம். நம்ம கணக்கு வேற, உடம்புல கணக்கு வேற. குழந்தையை பொறுத்த வரைக்கும் கண்டுக்காம இருக்கிற குழந்தைகள் நல்லா இருக்குங்க. எந்த அளவுக்கு பாசம் வளர்த்துறீங்களோ எல்லாத்துக்கும் வீசிங் வந்துடும், ஆஸ்மா வந்துடும், சளி பிடிக்கும். ஏன் சளி பிடிக்குது? தேவையெல்லாம் பால் கொடுத்துட்டே இருக்கீங்க, சம்மந்தம் இல்லாம உங்க திருப்திக்காக கொடுக்குறீங்க, அப்படிதான் வரும். நம்ம டெக்னிக்க குழந்தைக்கு அப்ளை பண்ணுங்க போதும், ஒண்ணு சொல்லிதான் தர வேண்டாம். அது கொஞ்சம் வளர வளர கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்து அதுக்கு புரிய வச்சா போதும். இன்னொரு விஷயம், குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்காது, எஜுகேட் பண்ணா பிடிக்கும். அவன் எந்த குழந்தைய கூப்பிட்டு உட்கார வச்சு உட்காரு ஹீலர் பாஸ்கர் பேசிருக்காரு மரியாதை கேள்வி சொல்லி பாருங்க, அது உலகத்திலேயே பிடிக்காத ஒரே விஷயம் ஆட்டாமிக் திறமையா மட்டும் தான் இருக்கும். வேணுமே சாப்பிடாது, மிரட்டா குழந்தை கேட்காதுங்க. நீங்க இந்த வீடியோ போட்டுட்டு குழந்தைக்கு சொல்லாதீங்க, பாரு கேள்வி சொல்லாதீங்க, நீங்க வாட்டி பாத்துக்கோங்க. குழந்தை விளையாடுறது மாதிரிதான் இருக்கும். விளையாடுற குழந்தை காது சூப்பரா அப்சர்வ் பண்ணுங்க, நீங்க சொல்லாம இருந்தா மட்டும் தான் கேட்கும். அதுவே உட்கார்ந்து சாப்பிடும் போது சாப்பிட்டு இருக்கோம், என்ன எப்படி சாப்பிடுற அப்படின்னா, நீ உங்களை மிரட்டும், நீ ஒழுங்கா சாப்பிடுன்னு சொல்லும். ஒரு குழந்தை அதுவா கத்துக்கிட்டுச்சுன்னா அதுக்கு பெருமை, நீங்க அடிச்சு கத்துக்க வச்சீங்கன்னா அதுக்கு பிடிக்காது. அப்ப என்ன பண்ணுங்க, இந்த ரகசியத்தை எந்த குழந்தைக்கும் நேரடியா சொல்லாதீங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிட்டு இருங்க, குழந்தை கேட்கட்டும், நான் உதட்டு மூடி சாப்பிட்டப்பா ஆரோக்கியமா இருக்கிறேன் ஞாபகம் நீங்க பேசிட்டு இருங்க, அதான் குழந்தை கேட்கும். அதுதான் ஃபாலோ பண்ணணும், நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நாம என்ன பண்றோம், எந்த குழந்தைக்கு யாரெல்லாம் அடிச்சு மிரட்டி சொல்லி கொடுக்குறீங்களோ அந்த குழந்தைக்கு அது வெறுப்பா போயிருது, அலர்ஜியா போயிருது. எந்த குழந்தைய படி அடிக்கிறீங்களோ அது படிக்கிறது மட்டும் பிடிக்காது, மற்ற எல்லாமே பிடிக்கும். டான்ஸ் ஆடு அப்படின்னு என்ன பண்றோம், நம்ம குழந்தைய கம்பல் பண்றோம். அதுலயே பிடிச்ச விஷயத்தை செஞ்சு பாருங்க. சந்தோஷ் சுப்பிரமணியன் படம் இருக்கு, 10 முறை திரும்ப பாருங்க, எல்லாமே புரியும். இந்த அம்மா படிச்சிருக்க மாட்டாங்க, இந்த குழந்தைய படிக்க வைக்கிறேன் அந்த குழந்தைக்கு படிப்பு வெறுப்பு வந்துடும். இந்த அம்மா ஒழுங்கா பேசிக்க மாட்டாங்க, குழந்தைய பேசுவாங்க. ஏன் பிரச்சனை அதாங்க, சந்தோஷ் சுப்பிரமணியன் தான் எங்க வீட்லயும் பிரச்சனை.
எங்க அம்மாவோட அப்பா டீச்சர். அவரு ஸ்கூல்ல நிறைய குழந்தைகளை கத்திக்கிட்டே இருப்பாராமா. வீட்டுக்கு வந்தாருன்னா இவரு குழந்தையோட சத்தம் கேட்டு கேட்டு வீட்டுல கண்டிஷன் யாரும் பேசவே கூடாது. எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து வீட்டுல பேசுனதே இல்லை. ஏன்னா தாத்தா இருக்கும்பொழுது யாரும் வாய் திறந்து பேசக்கூடாது, சின்ன சவுண்ட் இருக்கக்கூடாது, ஏன்னா அவருக்கு கோவம் வரும். இப்படி பேசாம இருந்து 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 கல்யாணம் பண்ணிட்டு எங்க அப்பா கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அப்ப ஆரம்பிச்சது. இன்னைக்கு வரைக்கும் இன்னும் வாயம் போடல, பேசிட்டே இருக்கிறாங்க, நிறுத்த முடியல. ஒருவேளை வீட்டுக்கு வந்தீங்கன்னா வாங்க உட்காருங்க, நீங்க யாரு என்ன பேரு எல்லாம் கேட்க மாட்டாங்க, வாங்க உட்காருன்னு சொல்லிட்டு வாசிக்கிறாங்க. போனா இங்க வந்து அதை பண்ணா இதை பண்ணா தம்பி இங்க பேரு நான் அப்படி பண்ண சமையல் பண்ணிட்டு இவங்க அதையே பேசிட்டு இருப்பாங்க. நீங்க எதுக்கு வந்து மறந்துடுவீங்க, 2 மணி நேரம் ஆயிரும், எந்திரிச்சு வந்துருவீங்க போனா போதுட்டு. எங்க அம்மா சொல்லுவாங்க, டேய் உன்னை பார்க்க ஒருத்தர் வந்தாரா, யாருமாண்ணா தெரியல, யாரோ வந்தார் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரா பேசி பேசிச்சு போயிட்டாரா அப்படிம்பாங்க. அவ்வளவுதான், நான் யாரும் போய் கேட்கறது. இப்படி பேசி பேசி என்ன உயிரெடுத்தாங்க. எங்க அப்பா அவங்க தாத்தா இருக்காரு இல்லைங்களா, அவரை கண்டுக்கவே இல்லை. எங்க தாத்தா வந்து ஒரு பிலிம் ஆர்ட் டைரக்டர். இந்த எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் எல்லாம் இருவர் மலைக்கெல்லாம் இந்த மாதிரி பழைய படம் இருக்கீங்க, அதுக்கெல்லாம் எங்க தாத்தா தான் வந்து ஆர்ட் டைரக்டர். அவர் பெரிய வித்தக்காரர், அவர் சென்னையிலே இருப்பாரு. எங்க பாட்டி சம்பளம் பணம் தர மாட்டாரு. எங்க பாட்டி வீட்டுல இருந்துட்டு வீட்டு மிட்டாய் கடை வச்சு அதை வச்சு இதை வச்சு சமைச்சு காப்பாத்திருக்காங்க. எங்க தாத்தா வருஷத்துக்கு ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டு எங்க அப்பாவோட வெளியே போவாராமா. ரோட்ல யாராவது பார்த்துட்டு அப்புறம் விஸ்வநாதன் யாரு பையன் தம்பி பையன் அப்படி பாராமா. பையன் எத்தனாவது படிக்கிறான் அப்படின்னா, டேய் சொல்ற எத்தனை மணிக்கு கேட்கறாரு சொல்றா என்ன படிக்க கேட்கலாமா. கண்டுக்கிட்டதே இல்ல. பையங்க சாப்பிட்டாங்களா தூங்குனாங்களா ஒண்ணுமே தெரியாதுங்க. எங்க அப்பாவுக்கு ஒரு வெறி, என்ன பண்ணுவாரு, என்ன கண்டுகிட்டே இருந்தாரு. அது எனக்கு பிடிக்காது. பார்த்துட்டே இருப்பாருங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு ஜெயில் வீட்டுல போய் செருப்பு கழட்டினா அவர் சொல்லுவாரு, செருப்பு அங்க வைக்காத இப்படி வையும்பாரு. நடந்துக்குள்ள போனா உட்கார்ந்து இப்படி உட்காராது இப்படி உட்காருப்பாரு. முதல்ல மூச்சு எடுத்துவாங்க பாரு, எனக்கு பிடிக்காது. முதல்ல மூச்சு கழுவு வைப்பாரு, கழுவு போன இப்படி கழுவாத அப்படி கழுவு இது. ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சா என்ன பேசிட்டே இருப்பாரு. இப்படி பண்ண அப்படி பண்ண நடக்காத உட்காரு படுப்பாரு. நான் தூக்கவே வராது, படு தூங்குன்னு போத்தி விட்டுருவாரு. நான் உள்ள முடிச்சுட்டு இருப்பேன். ஒரு 3 மணி நேரம் ஆகும். எனக்கு அப்புறம் லேசா தூக்கம் வரும். எனக்கு போதும் எந்திரிப்பாரு, எனக்கு தூக்கம் வரும். நான் ஃபேன் அப்படி தூங்கிட்டு இருப்பேன், போட்டு விட்டுருவாரு. ஃபேன் பிடிக்கல, ஃபேன் போட்டு நல்லதான் படு போட்டுருவாரு. நான் படுத்துருப்பேன், ஃபேன் போட்டா பிடிக்காது, அவர் ஃபேன் ஆஃப் பண்ணிடுவேன். பாத்தீங்கன்னா எல்லாரும் திட்டுவாங்க, என்ன உங்க அப்பா தாங்குன்னு தாங்குவாருங்க. அதான் எனக்கு பிரச்சனை, வீட்டு விட்டு ஓடி வந்துட்டேன், 2 பேரும் தொலை தாங்க முடியாது. எங்க அப்பா தாங்குறாரு, எங்க அம்மா பேசுறாங்க, இதெல்லாம் பிரச்சனை. இதனால பிரச்சனை இல்லாம எனக்கு அதான் பிரச்சனை. ஒரு மனுஷன் ஒவ்வொரு இன்ச்சு யாராவது பார்த்து வேடிக்கை பார்த்து சொல்லிட்டு இருந்தா சாப்பாடு எடுத்து போட்டா போதுங்க. குழம்பு சாப்பாடு சாப்பிட்டு மோர் ஊத்துனா போதும், ரசம் ஊத்தும் பாரு, எங்க இருந்து குறை வருது தெரியாது, வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாரு. பொரியல் எடுத்து தட்டுல வச்சா குட்டி தட்டுல வைடா, ஏன்டா அதை விடுற மாதிரி. 24 பேர் வீட்டுக்குள்ள யாராவது வாட்ச் பண்ணா எவ்வளவு கோவம் வரும். ஒரு பக்கம் அம்மா கத்திக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பக்கம் அப்பா பேசிட்டே இருப்பாரு, ஒரு வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு. இதான் பிரச்சனை. இது எனக்கு மட்டும் இல்லைங்க, உலகத்துல எல்லா பசங்களுக்கும் பையன் பொண்ணுங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த அம்மா அப்பாக்கள் தனக்கு சாதிக்க முடியாத விஷயங்களை இந்த அம்மா பையன்கிட்ட கொண்டு திணிக்கிறாங்க. பாத்தீங்களா, அதாங்க பிரச்சனை. சந்தோஷ் சுப்பிரமணிய படத்தை 7 தடவை பாருங்க, எல்லாமே புரியும். அப்புறம் வீட்டுல எல்லாம் மாறிடுவீங்க.